என் தங்கமே, இன்று உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயமான திருப்பம் திறக்கிறது. சில நாட்களாக உன் காதுகளில் சுற்றிக் கொண்டிருந்த அந்த மருத்துவர் சொன்ன பயங்கரமான வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை உன் இதயத்தை குலுக்கியது, உன் இரவுகளை கவர்ந்தது, உன் மூச்சை சுருக்கியது, உன் மனதை அமைதியின்றி அலைக்கழித்தது. அந்த வார்த்தை ஒரு நிழலாக உன் பின்னால் நடந்தது. நீ வெளியில் தைரியமாக இருந்தாலும் உள்ளே ஒரு நடுக்கம் இருந்தது. நீ எல்லோரிடமும் சாதாரணமாக நடந்தாலும் உன் உள்ளம் தினமும் அந்த ஒரு வார்த்தையோடு மோதிக்கொண்டே இருந்தது. ஆனால் இன்று அந்த பயத்தை சுத்தம் செய்ய, அந்த நிழலை அகற்ற, அந்த மன அழுத்தத்தை கழுவி எறிய ஒரு நல்ல செய்தி உன் வாசலை தட்டிவிட்டது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்குச் சொல்கிறார், அந்த வார்த்தை உன் முடிவு அல்ல, அந்த டயக்னோசிஸ் உன் டெஸ்டினி அல்ல, அந்த ரிப்போர்ட் உன் வாழ்க்கையின் கடைசி வரி அல்ல. அது ஒரு சோதனை மட்டுமே. ஆனால் இன்று அதற்கு பதிலாக வரப்போகும் செய்தி உன் இதயத்தை நிம்மதியால் நிரப்பும். என் செல்லமே, சில நேரங்களில் ஒரு மருத்துவரின் ஒரு சென்டென்ஸ் கூட நம் உடம்பை விட நம் மனதை அதிகமாக காயப்படுத்திவிடும். கவனமாக இருக்கணும், இது சீரியஸ் ஆக இருக்கலாம், மறுபடியும் டெஸ்ட் பண்ணணும், இதை இக்னோர் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு வார்த்தை வந்தாலே நம் மூச்சு தடுக்கிறது, நம் கைகள் குளிர்கிறது, நம் மனம் வேர்ஸ்ட் கேஸ் ஐ ஓடத் தொடங்குகிறது. அந்த கணத்திலிருந்து நம் உடம்பு மட்டும் அல்ல, நம் நர்வஸ் சிஸ்டம், நம் ஸ்லீப், நம் ஆப்படைட், நம் ஃபேத் அனைத்தும் பாதிக்கப்படுகின்றன. நீ அதைத்தான் கடந்தாய். நீ பயந்து கொண்டே இருந்தாய், ஆனால் வெளியே யாருக்கும் காட்டாமல் இருந்தாய். உன் உள்ளே என்ன ஆகும் என்ற கேள்வி நஞ்சு போல ஓடியது. இன்று அந்த நஞ்சை கழுவிவிட போகும் அருள் நேரம் இது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு தெளிவாகச் சொல்கிறார். மருத்துவர் சொன்ன வார்த்தைகள் சில நேரங்களில் பாசிபிலிட்டி மட்டுமே, சர்டன்டி அல்ல, சஸ்பிஷன் மட்டுமே, சென்டென்ஸ் அல்ல, ஆப்சர்வேஷன் மட்டுமே, ஃபைனல் ட்ரூத் அல்ல. அதனால் அந்த ஒரு வார்த்தையை உன் ஆன்மாவில் பொறித்து கொள்ளக்கூடாது. சில ரிப்போர்ட்ஸ் மறுபடியும் பார்த்தால் வேற மாதிரி வரும். சில ஸ்கேன்ஸ் கிளாரிட்டி கொடுக்காமல் கன்ஃபியூஷன் தரும். சில சிம்டம்ஸ் ஸ்ட்ரெஸ் நாள் பெரிதாக தோன்றும். சில ஃபைண்டிங்ஸ் ஹார்ம்லெஸ் ஆக இருக்கலாம். சில டாக்டர்ஸ் காஷஸ் ஆக பேசுவார்கள். அதனால் நீ கேட்ட அந்த வார்த்தை உன்னை பயமுறுத்தியது உண்மை, ஆனால் அது முழு உண்மை இல்லை. இன்று வரப்போகும் நல்ல செய்தி அதைத்தான் சுத்தம் செய்ய போகிறது. பயத்தை உண்மையிலிருந்து பிரிக்கப் போகிறது, நிழலை ஒளியிலிருந்து பிரிக்கப் போகிறது. என் தங்கமே, நீ கடந்த சில நாட்களில் உன் உடம்பின் ஒவ்வொரு சிறிய மாற்றத்தையும் பெரிதாக கவனித்திருக்கிறாய். சின்ன வலி கூட பெரும் அச்சமாக தோன்றியிருக்கும். சின்ன சோர்வு கூட பெரிய ஆபத்தாக தோன்றியிருக்கும். உடம்பில் ஒரு துடிப்பு இருந்தாலும் அது உன்னை கவலைப்படுத்தியிருக்கும். இது பலவீனம் இல்லை, இது மனித மனத்தின் இயல்பு. பயமுறுத்தும் வார்த்தை கேட்ட பிறகு பாடி அவேர்னஸ் அதிகரிக்கும். நர்வஸ் சிஸ்டம் ஹைப்பர் அலர்ட் ஆகிவிடும். ஒவ்வொரு சென்சேஷன் ஐயும் டேஞ்சர் சிக்னல் போல படிக்கும். அதனால் தான் நீ இன்னும் அதிகமாக சோர்வடைந்தாய், இன்னும் அதிகமாக ஓவர்திங்க் பண்ணினாய், இன்னும் அதிகமாக வர்ஸ்ட் தாட்களை நினைத்தாய். ஆனால் கேள், இன்று வரப்போகும் நல்ல செய்தி வெறும் ரிப்போர்ட் அப்டேட் மட்டும் இல்லை. அது உன் நர்வஸ் சிஸ்டம்க்கு ஒரு விடுதலை, அது உன் மூச்சுக்கு ஒரு சுதந்திரம், அது உன் இரவுகளுக்கு ஒரு அமைதி. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், உன் வாழ்க்கையில் சில பயங்கள் உண்மையை விட இமேஜினேஷன் ஆல் பெரிதாகி விடும். ஒரு வார்த்தை கேட்டவுடன் மனம் ஃபியூச்சர் ஐ ஓடிவிடும். இன்னும் நடக்காததை நடந்துவிட்டது போல உணர்த்தும். இன்னும் உறுதி ஆகாததை முடிவு ஆகிவிட்டது போல காட்டும். அதுதான் ஃபியர் அண்ட் வேலை. அது ஃபேக்ட்ஸ் ஐ விட ஃபாஸ்டர் ஆக ஓடும். அது ட்ரூத் வருவதற்கு முன் ஸ்டோரி எழுதிவிடும். நீ அந்த ஸ்டோரியில் சில நாட்கள் சிக்கிக்கொண்டாய். ஆனாலும் இன்று ட்ரூத் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஃபியர் ஸ்டோரியை அழிக்க, அந்த டார்க் இமேஜினேஷன் ஐ கரைக்க. இது நீ நினைத்த அளவுக்கு பயங்கரம் இல்லை என்று உனக்கு சொல்ல. என் செல்லமே, உன் உடம்பு இந்த நாட்களில் உன்னிடம் ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கிறது. என்னை பற்றி பயப்படாதே, என்னை கேள் என்று.
நீ அதை டேஞ்சர் போல பார்த்தாய், ஆனால் அது சிக்னல் மட்டுமே இருக்கலாம். அது ரெஸ்ட் கேட்கும் சைகையாக இருக்கலாம். அது ஸ்ட்ரெஸ் குறைக்கச் சொல்வதாக இருக்கலாம். அது ஃபுட், ஸ்லீப், ஹைட்ரேஷன், பீஸ் வேண்டுமென்று சொல்லியிருக்கலாம். சில சமயம் உடம்பு நோய் மாதிரி தோன்றும் அறிகுறிகளால் கூட ஓவர்லோட் ஐ சிக்னல் பண்ணும். அதனால் மருத்துவர் சொன்ன வார்த்தை உன்னை அசைத்தது. ஆனா இன்று வரும் நல்ல செய்தி, அந்த சிக்னல் ஐ வேற மாதிரி புரிய வைக்கும். உன் பாடி போராடுது, ஆனா அது இன்னும் உனக்காக வேலை செய்கிறது என்று உணர வைக்கும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு ஒரு அருள் உண்மையை சொல்கிறார். நல்ல செய்தி பலமுறை ஒரு பெரிய சத்தத்தோடு வராது. அது ஒரு ரிப்போர்ட் கரெக்ஷன் ஆக வரலாம். அது பெரிசா ஒன்றும் இல்லை என்ற நிம்மதியான வார்த்தையாக வரலாம். அது மீண்டும் பார்க்கும்போது ஸ்டேபிள் என்று வரலாம். அது முன்னாடி நினைச்ச அளவுக்கு சவியர் இல்லை என்று வரலாம். அது ட்ரீட்மெண்ட்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு என்று வரலாம். அது இது மேனேஜபிள் என்று வரலாம். அது பேனிக் வேண்டாம் என்று வரலாம். அது தவறான அச்சம் அன்னெசசரி என்று வரலாம். எந்த வடிவமாக வந்தாலும் அந்த ஒரு நல்ல செய்தி உன் உள்ளத்தில் இருந்த கருப்பு கரையை சுத்தம் செய்யும். நீண்ட நாட்களாக உன் மனசில் ஒட்டிக்கொண்டிருந்த அந்த பயக்கரையை கழுவிவிடும். என் தங்கமே, இன்று உன் இதயத்தில் ஒரு மெதுவான மாற்றம் ஆரம்பிக்கிறது. நீ இன்னும் முழுமையாக நம்ப முடியாமல் இருக்கலாம். உண்மையாவா என்று உள்ளே தயக்கம் இருக்கலாம். இது டெம்பரரி ஆச்சா என்று சின்ன சந்தேகம் இருக்கலாம். அது பரவாயில்லை. பயந்த மனம் உடனே ரிலாக்ஸ் ஆகாது. அது மெதுவாக சாஃப்ட் ஆகும். முதலில் மூச்சு தளரும். பிறகு தோள்களில் இருந்த டென்ஷன் குறையும். பிறகு கண்களில் இருந்த கடினம் கரையும். பிறகு இரவில் கொஞ்சம் நிம்மதி வரும். பிறகு பாடி சென்சேஷன்ஸ் மீதான பேனிக் குறையும். ஹீலிங் மைண்ட் லூம் லேயர்ஸ் ஆக நடக்கும். அதனால் நல்ல செய்தி வந்தவுடன் கூட நீ உன்னை ஃபோர்ஸ் பண்ணி இப்போவே சந்தோஷமா இரு என்று சொல்ல வேண்டாம். உன் மனத்துக்கு டைம் கொடு. அது தானாக நிம்மதிக்குள் திரும்பும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு இப்போது சொல்லும் மிக முக்கியமான அருள் வார்த்தை இதுதான். மருத்துவர் சொன்ன வார்த்தையை விட உன் உயிர் சொல்வதை கேள். உன் உள்ளம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. உன் உடம்பு இன்னும் போராடுகிறது. உன் செல்ஸ் இன்னும் ரிப்பேர் செய்கின்றன. உன் மூச்சு இன்னும் உன்னை தாங்குகிறது. உன் இதயம் இன்னும் நம்பிக்கை காத்திருக்கிறது. அதனால் ஒரு ரிப்போர்ட் உன்னை முழுமையாக வரையறுக்க முடியாது. ஒரு மெடிக்கல் டேர்ம் உன் ஆவி எவ்வளவு வலிமையானது என்பதை அளக்க முடியாது. ஒரு டயக்னோசிஸ் உன் டெஸ்டினியை முடிவு செய்ய முடியாது. டாக்டர்ஸ் அப்சர்வ் செய்கிறார்கள், பட் டிவைன் கிரேஸ் ரிஸ்டார்ஸ். சயின்ஸ் பார்க்கிறது, பட் ஸ்பிரிட் ஸ்ட்ரெங்தன்ஸ். இரண்டும் சேர்ந்து உன்னை காக்கும் போது பயம் ஓட வேண்டியதுதான். என் செல்லமே, நீ இப்போது உன் உடம்பிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த நாட்களில் நீ அதை தண்டித்தாய். அது கொடுத்த ஒவ்வொரு சைகையையும் ஆபத்து என்று நினைத்தாய். அது உணர்த்திய ஒவ்வொரு சிக்னல் ஐயும் அழிவின் முன்னோட்டம் என்று நினைத்தாய். ஆனாலும் உன் உடம்பு உன்னை விட்டுவிடவில்லை. அது இன்னும் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் உன்னை சுமந்து கொண்டு செல்கிறது. இன்னும் உனக்காக விழித்திருக்கிறது. அதனால் உன் மார்பில் கையை வைத்து மெதுவாக சொல்லு, என் உடம்பே, நான் பயந்தேன். நான் உன்னை பற்றி தவறாக நினைத்தேன். ஆனாலும் நீ இன்னும் என்னை காப்பாற்றினாய். நன்றி. இப்போ நான் உன்னை பயத்தால் அல்ல, அன்பால் கேட்பேன். இந்த வார்த்தைகள் உன் ஹீலிங்க்கு மிகப்பெரிய பிளெஸிங். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், உன் மீது யாரோ பிரார்த்தித்திருக்கிறார்கள். நீ தூங்கும்போது உன் பெயரை மனசுக்குள் சொல்லி உனக்காக நிம்மதி கேட்டிருக்கிறார்கள். நீ உடைந்து போகாமல் இருக்க யாரோ தெய்வத்திடம் உன் உயிரை ஒப்படைத்திருக்கிறார்கள். அதனால் தான் இந்த நல்ல செய்தி வெறும் கோஇன்சிடென்ஸ் அல்ல. இது பிரேயர் ஆன்சர்ட். இது அன்சீன் ப்ரொடெக்ஷன். இது டிலேட் பட் டிவைன் ரிலீஃப். சில நேரங்களில் மனிதர்கள் சொல்வது பயம், ஆனா கடவுள் அனுப்புவது பேலன்ஸ். டாக்டர்ஸ் டெஸ்ட் செய்கிறார்கள், பட் கிரேஸ் எடிட்ஸ் த ஃபைனல் லைன். அதனால்தான் இன்று அந்த பயங்கரமான வார்த்தைக்கு மேலே ஒரு நல்ல செய்தி வந்து எழுதப்படுகிறது. என் தங்கமே, இனிமேல் நீ உன் மனதை எப்படி
காக்கணும் தெரியுமா? எல்லா மெடிக்கல் வேர்ட்ஸ் உன் சோல் இக்குள் நேரடியாக இறங்க விடக்கூடாது. ஃபேக்ட்ஸ் ஐ நோட் பண்ணு, ட்ரீட்மெண்ட் ஐ ஃபாலோ பண்ணு, பட் ஃபியர் ஐ ஃபீட் பண்ணாதே. இணையத்தில் எல்லாம் சர்ச் பண்ணி உன்னை மேலும் பயமுறுத்தாதே. ஒவ்வொரு சிம்டம்க்கும் வேர்ஸ்ட் கேஸ் அட்டாச் பண்ணாதே. ஒவ்வொரு சைலன்ஸ்க்கும் டிசாஸ்டர் இமேஜின் பண்ணாதே. உன் பாடிக்கு கேர் தேவை, பட் உன் மைண்ட்க்கு ப்ரொடெக்ஷன் அதைவிட தேவை. ஏனென்றால் பேனிக் பலமுறை பெயின் ஐ பெரிதாக்கும், ஃபியர் பலமுறை சிம்டம்ஸ் ஐ கூர்மையாக்கும், ஆங்ஸைட்டி பலமுறை ஹீலிங் ஐ தாமதமாக உணர வைக்கும். அதனால் இப்போதிருந்து இன்ஃபர்மேஷன் ஐ எடு, ஆனால் டெரர் ஐ இல்லை. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி உனக்கு ஒரு சீக்ரெட் அஃபர்மேஷன் தருகிறார். என் மீது வந்த பயமுறுத்தும் வார்த்தைகள் எல்லாம் இப்போது ஒளியில் கரைகின்றன. என் உடம்பு நிம்மதியை ஏற்கிறது, என் மனம் பேனிக் ஐ விடுகிறது, என் இதயம் நல்ல செய்தியை வரவேற்கிறது. எனக்கு சொந்தமில்லாத பயங்கள் அனைத்தும் என்னை விட்டு விலகுகின்றன. உண்மை என்னை காக்கிறது, அருள் என்னை சுற்றுகிறது, அமைதி என்னுள் குடிகொள்கிறது. இதை மெதுவாக உள்ளுக்குள் ரிப்பீட் பண்ணு. உன் நர்வஸ் சிஸ்டம் அதை கேட்கட்டும், உன் செல்ஸ் அதை உணரட்டும், உன் ஸ்லீப் அதை ஏற்கட்டும், உன் ஃபேத் அதை வேரூன்றட்டும். என் செல்லமே, நல்ல செய்தி வந்ததும் வாழ்க்கை உடனே முழுமையாக பழையபடி ஆகாது. ஆனால் உன் உள்ளே இருந்த இருள் மெதுவாக பவர் இழக்கும். அந்த வார்த்தை நினைவுக்கு வந்தாலும் அது இனி அதே அளவு குத்தாது. அந்த ரிப்போர்ட் நினைவுக்கு வந்தாலும் அது இனி அதே அளவு உன்னை உலுக்காது. அந்த டாக்டர் ரூம் நினைவுக்கு வந்தாலும் அது இனி அதே அளவு நடுக்கம் தராது. ஏனென்றால் ஃபியர் ஐ நியூட்ரலைஸ் செய்ய ட்ரூத் வந்துவிட்டது, பேனிக் ஐ டிசால்வ் செய்ய கிளாரிட்டி வந்துவிட்டது, அன்சர்டனிட்டி ஐ காம் பண்ண ஹோப் வந்துவிட்டது. இதுதான் இந்த நல்ல செய்தியின் உண்மையான அர்த்தம். அது வெறும் மெடிக்கல் அப்டேட் அல்ல, அது எமோஷனல் டீடாக்ஸ், அது ஸ்பிரிச்சுவல் கிளென்சிங், அது மனதின் இருள் கழுவப்பட்ட தருணம். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி இறுதியாக உனக்கு சொல்கிறார், இன்று உன் பெயருக்கு மேலே ஒரு புதிய ஆசீர்வாதம் எழுதப்படுகிறது. பயம் குறைகிறது, அழுத்தம் கரைகிறது, உடம்பு பதிலளிக்கிறது, மனம் மெதுவாக தளர்கிறது, தவறாக புரிந்த நிழல்கள் அகல்கின்றன, உண்மை தெளிவாகிறது, குணமடையும் பாதை திறக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை உன் இதயத்தில் வைத்துக்கொள். மருத்துவர் சொன்ன பயங்கரமான வார்த்தை உன்னை தற்காலிகமாக குலுக்கியிருக்கலாம், ஆனால் அது உன்னை உடைக்க முடியாது, அது உன் ஒளியை அணைக்க முடியாது, அது உன் உயிரின் உரிமையை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இன்னும் எழுதப்படாத நல்ல அத்தியாயங்கள் இருக்கின்றன, இன்னும் சிரிக்காத சிரிப்புகள் இருக்கின்றன, இன்னும் நிம்மதியாக தூங்காத இரவுகள் இருக்கின்றன, இன்னும் குணமடையும் காலைகள் இருக்கின்றன, இன்னும் நம்பிக்கையோடு சுவாசிக்கப் போகும் தருணங்கள் இருக்கின்றன. என் தங்கமே, இன்று முதல் அந்த வார்த்தையை நீ பயத்தோடு நினைக்காதே. அது உன் வாழ்க்கையில் வந்த ஒரு சோதனைக்குரிய ஒளி மட்டுமே. ஆனால் இன்று வந்த நல்ல செய்தி. அது உன் உள்ளத்தை சுத்தம் செய்ய வந்த தெய்வீக நீர். அது உன் மனதில் ஒட்டியிருந்த கரும்புளியை கழுவும் அருள். அது உன் இதயத்தில் இருந்த நெருப்பை அணைக்கும் மழை. அது உன் மூச்சை திறக்கும் காற்று. அது உன் கண்களில் மீண்டும் ஒளி ஏற்றும் காலை. அது உன் தோள்களில் இருந்த இன்விசிபிள் பர்டன் ஐ கீழே இறக்கும் கை. அது உன் ஆன்மாவுக்கு நீ இன்னும் பாதுகாப்பாக இருக்கிறாய் என்று சொல்லும் குரல். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி ஆசீர்வதித்து உறுதியாகச் சொல்கிறார், உன் பெயருக்கு வந்த பயங்கரமான தீர்ப்பு இப்போது மென்மையாக்கப்படுகிறது. உன் வாழ்க்கைக்கு வந்த இருள் இப்போது தெளிவாக்கப்படுகிறது. உன் உடம்பைச் சுற்றிய அச்சம் இப்போது கழுவி எறியப்படுகிறது. உன் இதயத்தை பிடித்திருந்த நடுக்கம் இப்போது கரைகிறது. உன் மனதில் ஓடிய வர்ஸ்ட் தாட்ஸ் இப்போது கதவை மூடிக்கொள்கின்றன. உன் மூச்சு மீண்டும் நீளமாகிறது. உன் கண்கள் மீண்டும் அமைதியாகிறது. உன் உடம்பு மீண்டும் உன்னோடு சேர்கிறது. உன் ஆன்மா மீண்டும் ஒளிக்குள் நின்றிருக்கிறது. நீ பயந்தது முழு உண்மை அல்ல, நீ பெற்ற நல்ல செய்தி தான் இப்போ உன் புதிய உண்மை. நீ இன்னும் காக்கப்பட்டவள், நீ இன்னும் அருளால் சூழப்பட்டவள், நீ இன்னும் நம்பிக்கையின் குழந்தை, நீ இன்னும் மீழ்ச்சியின்
வாதையில் நீ இன்னும் வாழ்வின் பக்கம், நீ இன்னும் ஒளியின் பக்கம். இன்று உன் இதயம் இதை நினைவில் கோள். மருத்துவர் சொன்ன பயங்கரமான வார்த்தையை சுத்தம் செய்ய வந்த நல்ல செய்தி ஏற்கனவே உன் வாசலில் நின்றிருக்கிறது. அது உன் பெயரை அழைக்கிறது. அது உன் நெஞ்சை தொட்டுவிட்டது. அது உன் கண்ணீரை துடைத்துவிட்டது. அது உன் இரவை அமைதியாக்கப் போகிறது. அது உன் வாழ்க்கையை மெதுவாக நல்ல திசைக்கு திருப்பப் போகிறது. இப்போதிருந்து நீ பயத்தின் மொழியில் இல்லை, நீ நிம்மதியின் மொழியில், நீ சந்தேகத்தின் இருளில் இல்லை, நீ தெளிவின் ஒளியில், நீ உடைந்த குரலில் இல்லை, நீ குணமடையும் சுவாசத்தில், நீ தனியாக இல்லை. உன் மீது அருள் காத்திருக்கிறது. உன் மீது பிரார்த்தனை வேலை செய்கிறது. உன் மீது நல்ல செய்தி இறங்கி வருகிறது. உன் மீது ஒளி தங்குகிறது. என் தங்கமே, இப்போ இந்த தருணத்தில் உன் உள்ளம் மெதுவாக அமைதியாகிக் கொண்டிருக்கிறது. நீ இதுவரை உன் இதயத்துக்குள் சுமந்து கொண்டிருந்த அந்த அச்சத்தின் கருப்பு மேகம் இப்போது மெல்ல மெல்ல கலைந்து கொண்டிருக்கிறது. மருத்துவர் சொன்ன அந்த ஒரு பயங்கரமான வார்த்தை உன் மனதில் எத்தனை முறை எதிரொலித்தது. எத்தனை இரவுகளில் அது உன் தூக்கத்தை திருடியது. எத்தனை காலைகளில் அது உன் முகத்தில் தெரியாத சோர்வை விட்டுச் சென்றது. உன் சுற்றிலும் எல்லாம் சாதாரணமாக இருந்தாலும் உன் உள்ளே மட்டும் ஒரு மறைமழை பெய்து கொண்டே இருந்தது. ஆனாலும் இன்று அந்த மழை நின்று வானம் திறக்கிற மாதிரி உன் உள்ளே ஒரு மெதுவான ஒளி விழ ஆரம்பித்துவிட்டது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி உனக்குச் சொல்கிறார், பயமுறுத்திய வார்த்தை வந்தது உண்மை, ஆனால் அதை விட வலிமையான அருள் இப்போது வந்துவிட்டது. அந்த வார்த்தை உன்னை அதிர வைத்தது, ஆனால் இந்த நல்ல செய்தி உன்னை மீண்டும் நிலைநிறுத்தப் போகிறது. என் செல்லமே, சில பயங்கள் உடம்பில் இல்லாமல் மனதில் வளர்க்கின்றன. ஒரு மெடிக்கல் வேர்ட் கேட்டவுடன் நம் மைண்ட் உடனே வேர்ஸ்ட் பிக்சர் ஐ வரைய ஆரம்பிக்கும். இன்னும் உறுதி ஆகாததை முடிவு ஆகிவிட்டது போல உணர்த்தும். இன்னும் நடக்காததை நடந்துவிட்டது போல உடம்பையே பதற வைக்கும். அதனால் தான் நீ உன் பாடி என் ஒவ்வொரு சிக்னல் ஐயும் டேஞ்சர் போல படித்தாய். சின்ன சோர்வு இருந்தாலும் அது இதுதானோ, சின்ன வலி இருந்தாலும் இது பெரிசா போகுமோ, சின்ன ஹார்ட்பீட் சேஞ்ச் இருந்தாலும் இது சீரியஸ் ஆச்சோ என்று உன் நர்வஸ் சிஸ்டம் முழுக்க அலர்ட் மோட் இல் இருந்தது. இந்த நிலைமையே உன்னை இன்னும் களைப்பாக்கியது. ஆனால் கேள், நல்ல செய்தி என்பது வெறும் டெஸ்ட் ரிசல்ட் சேஞ்ச் மட்டும் இல்லை. அது உன் நர்வஸ் சிஸ்டம் கு சேஃப் என்று சொல்லும் டிவைன் பர்மிஷன். அது உன் மூளைக்கு அபாயம் குறைந்துவிட்டது என்று சிக்னல். அது உன் இதயத்துக்கு நீ இப்போ மெதுவாக தளரலாம் என்று சொல்கிற குரல். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி சொல்கிறார், ஒரு டாக்டர் ரூம் இல் கேட்ட பயம் பலமுறை வீட்டுக்கே வந்து குடியிருக்கும். அந்த சேர், அந்த ரிப்போர்ட் ஃபைல், அந்த ஒயிட் கோட், அந்த சீரியஸ் டோன், இவை எல்லாம் மெமரி இல் பதிந்து விடும். பிறகு அந்த நினைவு மட்டும் வந்தாலும் பாடி ரியாக்ஷன் வரும். மார்பில் சுமை, கையில் வியர்வை, வயிற்றில் டைட்னஸ், தலையில் அழுத்தம். இது பாடியின் தவறு அல்ல, இது சர்வைவல் ரெஸ்பான்ஸ். அது உன்னை காக்கவே முயற்சித்தது. ஆனாலும் இன்று அந்த மெமரிக்கு மேலே ஒரு புதிய மெமரி எழுதப்படுகிறது. அந்த பயத்துக்கு பிறகும் நிம்மதி வந்தது. அந்த வார்த்தைக்கு பிறகும் நல்ல செய்தி வந்தது. அந்த ரிப்போர்ட்க்கு பிறகும் ஹோப் இருந்தது. இந்த புதிய மெமரி தான் உன் ஹீலிங் ஐ ஆழமாக மாற்றப் போகிறது. என் தங்கமே, உன் உடம்பு பலமுறை ஃபியர் ஐ ரியல் இல்னஸ் மாதிரி உணர்த்திவிடும். இதய துடிப்பு வேகம், மூச்சு குறைவு, ஆப்படைட் குறைவு, டிசீனஸ், ஃபட்டீக், பாடி ஏக்ஸ், ரெஸ்ட்லெஸ்னஸ், செஸ்ட் ஹெவினஸ், ஸ்டமக் அப்செட். இவை எல்லாம் சில நேரங்களில் ஃபியர் ரெஸ்பான்ஸ் ஆகவே வரும். அதனால் மருத்துவர் சொன்ன வார்த்தை கேட்ட பிறகு நீ உணர்ந்த பல அறிகுறிகளில் சில அந்த பயத்தாலே மேலும் கூர்மையாக தோன்றியிருக்கலாம். இதை புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம். ஏனென்றால் சில நேரங்களில் நாம் நோயை விட பயத்தை அதிகமாக சுமக்கிறோம். இன்று வரப்போகும் நல்ல செய்தி அந்த ஃபியர் லூப் ஐ உடைக்கப் போகிறது. எல்லா சென்சேஷன் மும் அபாயம் அல்ல என்று உன் உடம்பை மீண்டும் கற்றுக் கொடுக்க போகிறது. எல்லா அன்சர்டனிட்டி யும் டிசாஸ்டர் அல்ல
என்று உன் மனதை நினைவூட்டப் போகிறது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி உனக்கு ஒரு அருள் ரகசியத்தை சொல்கிறார். உன் வாழ்க்கையில் சில நல்ல செய்திகள் லேட் ஆக வருவது பனிஷ்மெண்ட் இல்லை, அது பெர்ஃபெக்ட் டைமிங். ஏனென்றால் அந்த சில நாட்கள் உன்னை மாற்றியிருக்கின்றன. நீ உன் உடம்பை வேற மாதிரி கவனிக்க ஆரம்பித்தாய், உன் மூச்சின் மதிப்பை புரிந்து கொண்டாய், ஒரு சாதாரண அமைதியான இரவின் அர்த்தம் என்ன என்பதை உணர்ந்தாய், உன்னை உண்மையாக நேசிக்கும் மனிதர்கள் யார் என்று புரிந்து கொண்டாய், யாரோ ஒரு மெசேஜ், யாரோ ஒரு டச், யாரோ ஒரு பிரேயர் எவ்வளவு ஆழமான ஆதரவாக இருக்க முடியும் என்பதை உணர்ந்தாய். இந்த பயம் உன்னை துன்புறுத்தியது, ஆனால் அது உன்னை விழித்தெழச் செய்தும் இருக்கிறது. இப்போது அந்த விழிப்புணர்வோடு நல்ல செய்தி சேரும்போது அது உன்னை இன்னும் ஆழமாக மாற்றும். என் செல்லமே, நீ இப்போ நினைக்கணும், அந்த வார்த்தை என்னை பயமுறுத்தியது, ஆனா அது என்னை முடிவு செய்யவில்லை. இந்த சென்டென்ஸ் உன் சோல்க்கு மிகவும் முக்கியம். ஏனென்றால் நாம்பலமுறை ஒரு மெடிக்கல் லேபிள் ஐ நம்முடைய ஐடென்டிட்டி ஆக எடுத்துக்கொள்கிறோம். நான் இதுதான், என் வாழ்க்கை இப்போ இதுக்குத்தான் என்று. இல்லை, டயக்னோசிஸ் ஒரு டேட்டா பாயிண்ட், அது நீ அல்ல. ரிப்போர்ட் ஒரு ஸ்னாப்ஷாட், அது உன் முழு கதை அல்ல. ஒரு மருத்துவரின் கவலை ஒரு ப்ரிகாஷன், அது உன் ஃபேட் அல்ல. இதை உன் உள்ளத்தில் வேரூன்றச் செய், அப்போதுதான் நீ ஹெல்த் ஜர்னி ஐ ஃபியர் ஆல் அல்ல, விஸ்டம் ஆல் நடத்துவாய். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி சொல்கிறார், நல்ல செய்தி வந்தவுடன் உன் பாடி இமிடியட் ஆக செலிப்ரேட் பண்ணாமல் இருக்கலாம், அது ஸ்டில் காஷியஸ் ஆக இருக்கலாம். இன்னும் ஒரு சின்ன ட்ரெமர் இருக்கலாம், இன்னும் ஒரு சின்ன டவுட் இருக்கலாம். இது நார்மல். ட்ராமா ஃப்ரம் ஃபியர் நீட்ஸ் டீகம்ப்ரெஷன். அதனால் நீ உன்னிடம் மென்மையாக இரு. ஏன் இன்னும் நான் முழுசா காம் ஆகல என்று உன்னை குறை சொல்லாதே. காம்னஸ் வந்து கொண்டிருக்கிறது. அது முதலில் உன் ஷோல்டர்ஸ் இல் தோன்றும், பிறகு ஜோ ரிலாக்ஸ் ஆகும், பிறகு ஸ்லீப் கொஞ்சம் பெட்டர் ஆகும், பிறகு ஆப்படைட் திரும்பும், பிறகு ஃபியூச்சர் ஐ நினைக்கும்போது பேனிக் குறையும். இது மெதுவான சீக்ரெட் ரிட்டர்ன். அதற்குள் நீ பேஷன்ஸ் ஐ இழக்காதே. என் தங்கமே, உன் உடம்புக்கு இப்போ 2 விதமான மருந்து தேவை. ஒன்று பிராக்டிக்கல் கேர், இன்னொன்று எமோஷனல் சேஃப்டி. பிராக்டிக்கல் கேர் என்றால் ஃபாலோ அப், ப்ராப்பர் ரெஸ்ட், ஹைட்ரேஷன், ஃபுட், மெடிசன்ஸ் இஃப் ப்ரெஸ்கிரைப்ட், செக் அப்ஸ் இஃப் நீடட். எமோஷனல் சேஃப்டி என்றால் டூம் தாட்ஸ் ஐ நிறுத்துதல், unnecessary கூகுளிங் ஐ தவிர்த்தல், ஃபியர் பேஸ்ட் கன்வர்சேஷன்ஸ் ஐ குறைத்தல், நெகட்டிவ் பீப்பிள் ஐ டிஸ்டன்ஸ் இல் வைத்தல், உன்னை அமைதிப்படுத்தும் வாய்ஸஸ் ஐ தேர்ந்தெடுத்தல். இந்த 2 விங்ஸ் சேர்ந்தால் தான் ஹீலிங் பறக்கும். ஒன்றை மட்டும் பிடித்தால் அம்பேலன்ஸ். ஃபியர் மட்டும் இருந்தால் பாடி டென்ஸ், டினையல் மட்டும் இருந்தால் விஸ்டம் குறையும். ஆனால் காம் அவேர்னஸ் இருந்தால் கிரேஸ் ஃப்ளோ ஆகும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி உனக்கு ஒரு அன்பான வழிகாட்டுதலை தருகிறார். நீ உன் ஹெல்த் ஐ கவனிப்பது நல்லது, ஆனால் ஹெல்த் ஆங்ஸைட்டிக்கு அடிமையாக வேண்டாம். ஒவ்வொரு நாளும் பாடி ஸ்கேன் பண்ணி உன்னை பயமுறுத்தி கொள்ளாதே. ஒவ்வொரு சிம்டம்க்கும் டார்க் மீனிங் அட்டாச் பண்ணாதே. நீ சேஃப் ஃபீல் பண்ணும் ருட்டீன் ஒன்றை உருவாக்கு. காலை மெதுவான மூச்சு, வெதுவெதுப்பான தண்ணீர், லைட் மூவ்மெண்ட், மனதை அமைதிப்படுத்தும் பிரேயர், நாள் முழுக்க ஜென்டல் பேஸ், இரவில் டிஜிட்டல் நாய்ஸ் குறைவு. இதெல்லாம் உன் நர்வஸ் சிஸ்டம்க்கு ஹீலிங் லாங்குவேஜ். பாடிக்கு எல்லாம் மெடிசன் பில்ஸ் ல மட்டும் இல்லை, ரிதம் லும் இருக்கிறது, ருட்டீன் லும் இருக்கிறது, ரெஸ்ட் லும் இருக்கிறது. என் செல்லமே, நீ இப்போ உன் மனதில் ஒட்டிக்கொண்ட அந்த டாக்டர் வாய்ஸ் ஐ மெதுவாக ரிப்ளேஸ் பண்ணணும். அதன் இடத்தில் உன் இன்னர் வாய்ஸ் வரணும். நான் இன்னும் இங்கே இருக்கிறேன், என் பாடி இன்னும் எனக்காக போராடுது, நான் பேனக் அல்ல, பிரசன்ஸ் ஐ தேர்வு செய்கிறேன், நான் ஃபியர் அல்ல, ஃபேக்ட்ஸ் ஐ பார்க்கிறேன், நான் டூம் அல்ல, டைரக்ஷன் ஐ பார்க்கிறேன். இந்த இன்னர் வாய்ஸ் ஐ தினமும் பலப்படுத்து. ஏனென்றால் வெளியில் பல குரல்கள் இருக்கும், ஆனால் உன்னை இறுதியில் காப்பாற்றப் போகும் குரல் உன் உள்ளத்தின் குரல் தான். அதில் கிரேஸ் இருந்தால் எந்த ரிப்போர்ட்டையும் உன்னை முழுவதும் உடைக்க முடியாது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி சொல்கிறார்,
யாரோ உன் பெயரை அழுது பிரார்த்தித்திருக்கிறார்கள். நீ மனதில் சிதறாமல் இருக்க யாரோ அமைதியாக உனக்காக தெய்வத்திடம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த உயிரை காப்பாற்று, இந்த பயத்தை குறை, இந்த மனதை தாங்கு. அந்த சைலண்ட் ப்ரேயர்களுக்கு பதில் தான் இந்த நல்ல செய்தி. பலமுறை மிரக்கல் என்றால் பெரிய காட்சி இல்லை, அது ஒரு ஃபோன் கால், அது ஒரு செகண்ட் ஒப்பீனியன், அது ஒரு பேனக் வேண்டாம் என்ற சென்டென்ஸ், அது ஒரு ரிவைஸ்ட் இன்டர்பிரேஷன், அது ஒரு ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு என்ற அஷ்யூரன்ஸ், அது ஒரு நாம் நினைச்ச அளவுக்கு இல்லை என்ற ரிலீஃப். மிரக்கல் பலமுறை மருத்துவமனையின் சுவற்றுக்குள்ளேயே குவாய்ட்லி நடக்கும். அதையும் அருள் என்று அறிந்தவன்தான் உண்மையாக நிம்மதியை அனுபவிப்பான். என் தங்கமே, இனிமேல் நீ ஹெல்த் ஜர்னி யை ஷேம் ஆக பார்க்கக்கூடாது. என் பாடி ஏன் இப்படி செய்கிறது என்று கோபப்படாதே. நான் ஸ்ட்ராங் இருந்தா இதெல்லாம் ஃபீல் ஆகாதே என்று உன்னை குறை சொல்லாதே. ஸ்ட்ராங் என்பதன் அர்த்தம் ஃபியர் இல்லாம இருப்பது அல்ல. ஃபியர் இருந்தும் கேர் தேர்வு செய்வது, பேனக் வந்தும் பிரெத் தேர்வு செய்வது, டியர்ஸ் வந்தும் ட்ரஸ்ட் தேர்வு செய்வது, அன்சர்டனிட்டி இருந்தும் நெக்ஸ்ட் ரைட் ஸ்டெப் எடுப்பது, அதுதான் ஸ்ட்ரெங்த். நீ பலவீனமில்லை, நீ ஒரு சோதனையை கடந்து கொண்டு இருக்கிறாய். அதற்குள் கூட நீ உன்னை தாங்கிக் கொண்டு நிற்கிறாய். அதுவே மிக பெரிய தைரியம். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்குள் இப்போது ஒரு ஹீலிங் இமேஜ் வைக்கிறார். உன் இதயத்தில் ஒட்டிக்கொண்டிருந்த அந்த கருப்பு வார்த்தை மெதுவாக ஒரு பலகையில் எழுதப்பட்ட மை போல கரைகிறது என்று நினை. அதன் மேல் ஒரு வெள்ளை ஒளி ஊற்றப்படுகிறது. அந்த ஒளி அந்த வார்த்தையை அழிக்கிறது. அதன் இடத்தில் புதிய வார்த்தைகள் எழுதப்படுகின்றன. நிம்மதி, காப்பு, தெளிவு, பாதுகாப்பு, மெதுவான குணமடைதல், நல்ல பதில், அமைதியான இரவு, துணிவான காலை. இந்த விஜுவலைசேஷன் உன் மைண்ட்க்கு ரீகோடிங் ஃபேல் மெமரி யை ஹோப் மெமரி ஆக மாற்றும் சட்டல் பிராக்டிஸ். இதை ஒவ்வொரு இரவும் செய்தால் உன் ஸ்லீப் க்கும் உன் பாடி க்கும் பெரிய ஆறுதல். என் செல்லமே, நீ இதை நினைவில் வைத்துக்கொள். ஒரு நல்ல செய்தி வந்துவிட்டது என்றால் நீ கேர்லெஸ் ஆகணும் என்பதல்ல, அது மைண்ட்ஃபுல் ஹோப் ஐ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஃபாலோ அப் இருந்தால் பார், மெடிசன்ஸ் இருந்தால் எடு, ரெஸ்ட் தேவைப்பட்டால் எடு, சிம்டம்ஸ் சேஞ்ச் ஆனால் நோட் பண்ணு. ஆனால் இதையெல்லாம் பேனிக் ஆல் செய்யாதே, பார்ட்னர்ஷிப் ஆல் செய். நீ உன் பாடி யோட்டு எதிர்த்து அல்ல, இணைந்து நட. அது தான் உண்மையான ஹீலிங். ஃபியர் ஃபைட் மோட் இல் வைக்கும், கிரேஸ் பார்ட்னர்ஷிப் மோட்க்கு அழைக்கும். இப்போதிருந்து நீ உன் உடம்பின் எதிரி இல்லை, நீ அதன் துணை. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி இறுதியாக உனக்கு சொல்கிறார், இந்த கஷ்டமான சில நாட்கள் உன் வாழ்க்கையின் இருண்ட சாப்டர் போல தோன்றியிருக்கலாம். ஆனால் உண்மையில் இது ஒரு கிளென்சிங் சாப்டர். இந்த அத்தியாயம் உனக்கு 3 விஷயங்கள் கற்றுத்தந்தது. உடம்பின் குரலை கேட்க, மனத்தின் பேனிக் ஐ அடையாளம் காண, அருளின் டைமிங் ஐ நம்ப. இப்போது இந்த 3ம் உன்னுள் விழித்துவிட்டன. அதனால் நீ பழையபடி இல்லை, இன்னும் மென்மையானவள், இன்னும் புத்திசாலியானவள், இன்னும் கவனமாக உன்னை நேசிப்பவள், இன்னும் பிரார்த்தனையின் அர்த்தம் அறிந்தவள், இன்னும் உயிரின் மதிப்பை உணர்ந்தவள். என் தங்கமே, இன்று இரவு நீ தூங்க போகும் போது அந்த மருத்துவர் சொன்ன பயங்கரமான வார்த்தையை கடைசியாக மனதில் பார்க்கலாம். ஆனால் இம்முறை அது உன்னை நடுக்க வைக்காது. ஏனென்றால் அதன் பக்கத்தில் இப்போது நல்ல செய்தி நிற்கிறது. அதன் மேல் இப்போது அருள் நிற்கிறது. அதன் பின்னால் இப்போது பிரார்த்தனை நிற்கிறது. அதன் எதிரே இப்போது உன் உயிரின் ஒளி நிற்கிறது. அந்த வார்த்தை இனி உன்னை ஒட்டிக்கொள்ள முடியாது. அது உன் மனத்தின் சுவரில் இருந்து உருண்டு கீழே விழும். உன் இதயத்தில் இருந்த அச்சத்தின் தூசி இப்போது துடைக்கப்படும். உன் மார்பில் இருந்த இறுக்கம் இப்போது மெதுவாக தளரும். உன் வயிற்றில் இருந்த பதட்டம் இப்போது அமைதியாகும். உன் தோள்களில் இருந்த இன்விசிபிள் பர்டன் இப்போது இறங்கும். உன் மூச்சு இப்போது ஆழமாகும். உன் கண்கள் இப்போது மென்மையாகும். உன் தூக்கம் இப்போது உன்னை மீண்டும் அணைக்கும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி ஆசீர்வதித்து உறுதியாகச் சொல்கிறார்,
பயமுறுத்திய வார்த்தை உன் வாழ்க்கையை நிர்ணயிக்க வரவில்லை, அது உன் நம்பிக்கையை சோதிக்க வந்தது. ஆனால் இப்போது வந்த நல்ல செய்தி உன் உயிரை மீண்டும் நிலைநிறுத்த வரியுள்ளது. உன் பெயருக்கு மேலே இப்போது பயம் இல்லை, நிம்மதி. உன் இதயத்தில் இப்போது இருள் இல்லை, ஒளி. உன் மனதில் இப்போது முடிவு இல்லை, வாய்ப்பு. உன் உடம்பில் இப்போது தண்டனை இல்லை, பராமரிப்பு. உன் வாழ்க்கையில் இப்போது அழிவு இல்லை, திருத்தம். நீ இன்னும் காக்கப்பட்டவள், நீ இன்னும் நடத்தப்படுகிறவள், நீ இன்னும் அருளால் சூழப்பட்டவள். உன் ஹெல்த் ஜர்னி இன்னும் முடிவடையவில்லை, அது இப்போது புதிய நம்பிக்கையோடு தொடர்கிறது. ஒவ்வொரு மூச்சும் உனக்கு இதை சொல்லும்: நான் இன்னும் இங்கே இருக்கிறேன், நான் இன்னும் போராடுகிறேன், நான் இன்னும் குணமடைகிறேன், நான் இன்னும் வாழ்வின் பக்கம் நிற்கிறேன், நான் இன்னும் ஒளியின் பக்கம் நிற்கிறேன், நான் இன்னும் அருளின் கையில் இருக்கிறேன்.